Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 6.1 இருந்து sum number 9 பார்க்க போகிறோம். Subdivision 1. If sin theta plus cos theta is equal to p and secant theta plus cosecant theta equal to q, then prove that q into p square minus 1 is equal to 2p. Okay. Subdivision 1ல அந்த proof எழுதிக்கலாம். q into p square minus 1 equal to 2p. இதுதான் நம்ம prove பண்ணணும். LHS எடுத்துக்கலாம். LHS q into p square minus 1. இப்போ இந்த சம்முக்கு தேவையான q-வை நம்ம simplify பண்ணிக்கலாம். எப்படி secant theta plus cosecant theta அப்படின்னு இருக்கு q-ஓட வேல்யூ இல்லையா? இதை நான் என்ன செய்கிறேன்னா 1 by cos அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை 1 by sin-னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் sin theta plus cos theta divided by sin theta cos theta. ஒன்றுமே செய்யலை, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஓகே, க்யூவோட சிம்பிளிஃபைடு வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது பி ஸ்கொயர் இல்லையா, சம்மில் அது தேவைப்படுது. பி ஸ்கொயர்ன்றது என்ன? sin theta ப்ளஸ் cos theta ஹோல் ஸ்கொயர். அப்போ இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta ப்ளஸ் 2 sin theta cos theta. ஓகே, இப்போ இதனுடைய வேல்யூ நமக்கு 1 ஆகிடும் இல்லையா? ஸோ 1 ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 1 ப்ளஸ் 2 sin theta cos theta. இது நீங்கள் மெயின் ஒர்க்லையும் போடலாம், இது போல் சைடு ஒர்க்லையும் போட்டு கொண்டு வரலாம். இப்போ இதில் எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். க்யூவோட வேல்யூ sin theta ப்ளஸ் cos theta டிவைடட் பை sin theta cos theta இன்ட்டு பி ஸ்கொயரோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? பி ஸ்கொயர் மைனஸ் 1ஓட வேல்யூ. பி ஸ்கொயரோட வேல்யூ 1 ப்ளஸ் 2 sin theta cos theta மைனஸ் 1 இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த மைனஸ் 1ம் இந்த ப்ளஸ் 1ம் கேன்சல் ஆகிடும். இதை பாருங்கள், லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னு எழுதிக்கலாம். sin theta ப்ளஸ் cos theta டிவைடட் பை sin theta cos theta மல்டிப்ளிகேஷனில் இன்ட்டு 2 sin theta cos thetaன்னு இருக்குது. ஓகே, இப்போ இது ரெண்டையுமே நம்ம கேன்சல் பண்ணலாம். sin theta cos theta, இங்கே ஒரு sin theta கான்ஸ்டன்ட். லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் என்னன்னா 2 sin theta cos theta இந்த ப்ளஸ் 2 sin theta cos theta இல்லையா? 2 இன்ட்டு sin theta cos theta. இதை கரெக்டாக புரிகிற மாதிரி போட்டுக்கலாம்னா ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த sin theta cos thetaவோட வேல்யூ என்னென்னா சம்மில் பாருங்கள், sin theta ப்ளஸ் cos thetaவோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க? பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை மாற்றிக்கலாம். ஸோ இதனுடைய வேல்யூ 2 இன்ட்டு பி. இதுதான் RHS. ஓகே, ப்ரூவ்டு. ஓகே, ரொம்ப சிரமமான சம்மே கிடையாது. நமக்கு செய்ய வேண்டிய விஷயம் சைடு ஒர்க்கில் செஞ்சிட்டிங்கன்னா நம்ம என்ன ஆல்டர் பண்ணுறோன்றது தெரியும். மெயின் ஒர்க் நமக்கு தனியாக அழகாக வந்துகிட்டே இருக்கும், ஆன்சர் கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். சைனிங் மிஸ்டேக்கு, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எரர் இந்த மாதிரி இல்லாமல் செஞ்சாலே சரியான ஆன்சர் வரும். ஓகே, அடுத்ததாக சப்டிவிஷன் 2. செகண்ட் சப்டிவிஷன், அகைன் ஐ இன்சிஸ்ட் யூ, திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, இதில் இந்த பார்ட் எடுத்துக்கலாம். இந்த பார்ட் எடுத்துக்கிட்டு டோட்டலாக நம்ம இதை கொண்டு வர போகிறோம். கவனமாக பார்க்கணும். ஸோ given sin theta into 1 plus sin square theta equal to cos square theta. இப்போ நமக்கு இந்த ஃபார்ம் வரணும், இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்கிற இந்த பார்ட் வரணுன்றதுக்காக ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்போ இது sin ஸ்கொயர் தீட்டாவாக மாறும், இது 1 ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது, ஹோல் ஸ்கொயர்னு மாறும். இங்கே cos ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வரும்போது cos பவர் 4 தீட்டான்னு மாறும். நமக்கு தெரியும் sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா, ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிலேருந்து எடுக்கிறோம். இப்போ எங்கெல்லாம் sin ஸ்கொயர் தீட்டா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன போடலாம்? 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா போடலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன்? 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஒரு பார்ட்டா, இங்கே 1 இருக்குது, sin ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போட்டுக்கிறேன். வெளியில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகே,
ரைட் சைடில் இருக்கிற காஸ் பவர் 4 தீட்டாவை நான் மாற்றலை. ஏன் நான் இதை காஸ் ஸ்கொயருக்கு ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஆன்சரில் பாருங்கள் சைனே இல்லை, அதனால தான் நான் இங்கே காஸ்க்கு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? a ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர், அதாவது இது என்டையர் டேர்மும் b. இது a மாதிரி, இது b மாதிரி. ஓகே, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b. bனா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. எக்ஸ்பேன்ஷன் முடிஞ்சிருச்சு. ரைட் சைடில் காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வெளியில் இருக்குது, நோ சேஞ்சஸ். இங்கே 1 ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2 இதோட மல்டிப்ளை ஆகும், 2 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இப்போ இந்த பார்ட் அண்டர்லைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? இதை மீண்டும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நோ சேஞ்சஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் இல்லையா? 1, ஏன்னா a ஸ்கொயர் இது a மாதிரியும் இது b மாதிரியும். 1 ஸ்கொயர் அடுத்ததாக காஸ் ஸ்கொயர் தீட்டா. அந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது வெளியில் ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால b ஸ்கொயர் வரும்போது காஸ் பவர் 4 தீட்டான்னு மாறும். நல்லா கவனிங்க, b ஸ்கொயர் இல்லையா? காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வரும்போது இது உள்ளே வந்துச்சுன்னா காஸ் பவர் 4 தீட்டான்னு மாறும். ஓகே, அடுத்தது மைனஸ் 2ab, 2 இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த பார்ட் இருக்குது பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. 2 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இங்கே ரைட் சைடில் காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது, ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது. ஓகே, ஸோ நவ் இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நோ சேஞ்சஸ் இன்ட்டு, இப்போ இந்த நியூமரிக்கல் வேல்யூலாம் ஆட் பண்ணலாம். 1 2 4. அடுத்ததா காஸ் பவர் 4 தீட்டா. இது ஒரு மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா, இது ஒரு மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது. இப்போ இந்த 1ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். இந்த பார்ட், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். ஓகே, அப்போ 1 இன்ட்டு 4 4 ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா. ஓகே, மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஃபஸ்ட்டு செட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்ததா மைனஸ் இந்த காஸ் ஸ்கொயரோட இந்த வேல்யூ 4 மைனஸ் 4 காஸ் பவர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்ததா இது மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டான்னு மாறும். ஏன்னா சேம் பேஸ் பவர் ஆட் பண்ணிக்கலாம், காஸ் பவர் 6 தீட்டான்னு பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த ரெண்டு வேல்யூ ப்ளஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. ஓகே, இப்போ சிம்பிளிஃபிகேஷன் தான். 4 நியூமரிக்கல் வேல்யூ எழுதிக்கலாம். அடுத்ததாக காஸ் பவர் 4 தீட்டான்னு ஒன்று இருக்கும். இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். மைனஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, அடுத்ததாக இந்த ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா. குரூப்பிங் பண்ணும்போது கரெக்டாக குரூப் பண்ணும். அடுத்ததாக இந்த பார்ட் மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா. இந்த காஸ் பவர் 4 தீட்டாவும் இந்த காஸ் பவர் 4 தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். வி கிவ்ஸ் 0ன்னு ஒரு நம்ம ரைட் சைடில் எப்பவுமே. ஓகே, இந்த இடம் நமக்கு 0 ஆகிடும். இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது எல்லா வேல்யூமே ரைட் சைடில் போகுது. ஏன்னா நமக்கு ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான் ரைட் சைடில் இருக்குது. இங்கே பாருங்கள், ரைட் சைடில் ப்ரூஃபு 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த 4 மட்டும் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா. ஓகே, பாருங்கள், 4 ரைட் சைடில் இருக்கா? ரைட் ஆர் லெஃப்ட் 4 இருக்கா? அடுத்தது 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கா?
மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா இருக்கா, ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா இருக்கும். முன்ன பின்ன மாறி இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரூவ்டு. டோட்டலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரூவ் பண்ணியிருக்கோம். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த சப்டிவிஷன் மட்டுமே கேட்கலாம். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.